guys, welcome to JC Vlogs. இன்றைய பார்த்தீங்கன்னா வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் போய் கொண்டு இருக்கிறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 147 கிலோமீட்டர். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. ஸோ இன்றைக்கு தான் மழை வெளிச்சிருக்குது. அதால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. ஸோ இன்றைக்கு போகும்போது ஒரு முடிவு பண்ணி நான் திடீரென்று விடியக்கூடிய எனக்கு ஐடியா இல்லை. வெளியே எழும்பி பார்த்தேன், கொஞ்சம் ஓகே வெதர் ஓகேவாக இருந்தது. அதோட வெதர் ரிப்போர்ட்டையும் பார்த்தேன், ஓகே இன்றைக்கு மழை இல்லாத மாதிரி இருந்தது. ஸோ அதால் வெளிக்கிட்டு இன்னும் அந்த ஜப்னாவில் நிறைய பேரை மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை போகிறதால ஞாயிற்றுக்கிழமை போகலாமன்ட்டு இருந்தேன். பட் மழை வந்து குழப்பிட்டு இன்றைக்கு போகிறேன். எத்தனை பேர் நிறைய பேர் ஒர்க்கில் இருப்பினோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி எல்லாட்டிக்கு நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் நான் இன்னும் ஒருத்தருக்குமே இன்ஃபார்ம் பண்ணலை நான் வாரேன்னு. ஸோ இடையில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படி வந்து வலிக்கிட்டுதான். இப்போ பார்த்தீங்கன்னா A9 ரோட்டுன்னு சொல்கிறது இதுக்கு ஏறிட்டோம். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா த்ரூவாக அப்படியே போனோம்னா ஜஃப்னா தான். நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஒரு ஜஃப்னா வியூவை பார்க்கணும், அப்படி ஜஃப்னா டவுனை பார்க்கணுமெண்டு. ஸோ அதெல்லாம் இன்றைக்கு காட்டுறதுக்கு ட்ரை பண்ண போகிறேன். இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா த்ரூவாக எங்கே போகிறேன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கிற மணல்காடுன்ற இடத்துக்கு போய் அப்படியே வெல்வெட்டித்துறை அதால் வந்து ஜஃப்னா டவுன் வந்து அப்படியே மண்டதீவு போய் வருவோம்ட்டு ஒரு ஐடியா. பட் ஒன் டேயில் இதெல்லாம் சாத்தியமாகுமான்றது தெரியலை, என்னால் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபியூவல் அடிக்கணும், கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு அடிப்போம்னு பார்க்குறேன். போய் வேற காணாதான். பட் இடையில் வரையில் எங்கேயாவது ஒரு 300 ரூபா பெட்ரோலாவது அடிக்கணும். ஏன்டா ஃபுல்லாகவே ஜாழ்ப்பாணத்து இடையே சுற்ற போகிறேன். ஸோ அப்பப்போ மழை குணம் வந்தாலும் வெயிலும் அப்பப்போ வந்து போகுது, பிரச்சனை இல்லை. 137 ரூபா 92ஆம் நம்பர் பெட்ரோல், 95 164 லட்சம் நினைக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் பெட்ரோல் அடிச்சிட்டேன். 7 லிட்டர் காட்டினது. ஸோ 7 லிட்டர் இருந்ததோட பார்த்தீங்கன்னா ஃபுல் டேங்குன்னு காட்டுது. உள்ளே எவ்வளோ பெட்ரோல் இருந்தேன்னு தெரியலை. பட் இப்போ வரைக்கும் ஃபுல் டேங்குன்னு காட்டுது. மேபி போய் வர ஒரு கிளிநொச்சி தாண்டும் வரைக்கும் காணும், போய் வரும் வரைக்கும். ஸோ பார்ப்போம் என்ன சொல்லுது ஃபியூவல்ன்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா 90+ பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் மழை வந்துட்டுண்டா ஒன்றும் செய்யலாமல் போயிடும், போகிறதே வேஸ்ட் ஆயிரும். இவ்வளோ பெட்ரோலை செலவழித்து வீட்டில் பேச்சு வண்டி காசை வேண்டிட்டு போய் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதால் கொஞ்சம் குயிக்காக போகலாமன்றதுக்காக ஸ்பீட் கொஞ்சம் 90 அப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த ஜஃப்னால இல்வரை என்ற ஒரு இடம் ஃபேமஸாக இருக்குது. பட் நாங்கள் போகிற ஐடியா எனக்கு இல்லை சுத்தமாக. ஏன்டா ஜஃப்னால இருக்கிற டியூட்டி நிறைய பேர் அந்த வீடியோஸை போட்டுட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். பட் அங்கே போகிறதுன்றது வேஸ்ட்டு. நான் நிறைய பேர் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரெண்டாலும் சந்தர்ப்பம் எப்படி அமைதுன்றது தெரியல. பட் பாப்போம். முதலாவது பிரச்சனை ஜஃப்னால இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகளுக்கு, அதாவது டியூட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் நான் வாரேன்ன்றதை. கொஞ்சம் தூரம் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ண வேண்டாம், நல்ல வேண்டாம் மழை வருது என்ன செய்யுதுன்றது தெரியல, பிளான் கேன்சல் ஆகலாம் சில வேலை. ஸோ கட்டாயம் நான் போகணுமென்ற ஒரு நினைப்பில் போய் கொண்டிருக்கிறேன். என்ன செய்ய போகிறேனோ ஆண்டவனுக்கு தான் தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா நான் 3 விஷயத்துக்கு பயந்து போய் கொண்டிருக்கிறேன். 1 PCR டெஸ்ட், 2 மழை, 3வது சாப்பாடு. நான் அங்கே எங்கேயுமே சாப்பிட போகிறதில்ல. பிகாஸ் நான் இந்த வீடியோவை பார்த்தா வேண்டாம் என்ன கொண்டு போட்டுருவாங்க. அங்கே சாப்பிட்டு வந்தேனே போய் 14 நாள் தனிமைப்படுத்ததில்லை 2. நான் ஒரு நாள் வீட்டில் இருக்கவே என்னால் இல்லை. அது இதில் 14 நாள் வேறு நான் வீட்டில் இருக்கிறேன்றது நான் லூஸ் ஆகிடுவேன் சில வேலை. ஸோ அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கும், டிப்ரெஷனாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே தவிர்த்து கொண்டு தான் இந்த ட்ராவல் இருக்க போது எனக்கு ஒரு சவாலாக இருக்கும். இந்த ட்ராவல்ன்றது ஈஸியாக இருக்குது அதுன்னு நினைக்கிறேன். ஸோ மழை கிளைமேட் வேறு அப்பப்போ வந்து போதும், முன்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதோட பார்த்தீங்கன்னா மாங்குளத்தில் ஒரு பெரிய ஒரு விஷயம் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கிறோம்னு தான் சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் ஒன்று பெருசாக கட்டி கொண்டு இருக்கிறோம். இதே மாதிரி முல்லைத்தீவிலையும் இதே மாதிரி ஒரு டிசைனில் தான் கட்டி கொண்டு இருக்கிறோம். இதில் பாருங்கள், இது மாங்குளம் நீதிமன்ற தொகுதி என்று போட்டிருக்கு, பார்த்துக்கொள்ளுங்கள். எல்லாம் எங்களோட ப்ளாக் பார்த்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கலாம். என்னென்ன ஆசைப்படுறீங்களோ, என்னென்ன ஸ்ரீலங்காவில் இருந்து மிஸ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் கட்டாயம் பார்க்கலாம். இது எந்த ஊருன்னு தெரியல. ஆனால் இதில் பாருங்களேன், அந்த ரோட் சைடில் எல்லாம் விறகெல்லாம் வெட்டி வச்சிருக்கிறோம். இதில் போகிறார்கள் வேண்டி கொண்டு போயிடும். அதாவது சிங்கள டூரிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம கட்டாயம் இதில் வேண்டுறதுக்கான சான்ஸுகள் இருக்குது. ஸோ இதில் ஒரு சின்ன பிஸ்னஸ் என்று கூட இதை சொல்லலாம். இதில் பாருங்கள், அதில் ஒரு படி நிற்கிறோம், நாங்கால் ஒன்று இருக்குது. ஸோ இப்படி தொடர்ந்து அப்படியே இருக்குது பாருங்களேன், விறகு வச்சு விற்று கொண்டு இருக்கணும். அதோட பார்த்தீங்கன்னா இந்த 2005ஆம் ஆண்டு நாங்கள் ஜஃப்னா போய்களை பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக காடாக இருக்கும். நம்ம வெளியில் தலையை நீட்டினம் என்றாலே பார்த்தீங்கன்னா முள்ளு கீறிடும். ஸோ அந்தளவுக்கு இந்த ரோட்டை இப்போ ஒரு எவ்வளோ டெவலப் ஆகிருக்குன்றது நீங்கள் பார்க்க வேணும். நிறைய பேர் அந்த முள்ளு கீற காலத்திலே நான் நினைக்கிறேன் பொருள் போயிருப்பீங்களே. ஸோ அப்படியே நாங்களுக்கெல்லாம் இது கொஞ்சம் அப்டேட்டாக இருக்குமென்னு நினைக்கிறேன். பெருசாக ஒரு காரை எடுத்து ஜாலியாக தெரியல. ஆனால் அந்த பைக்கில் போகிற ஃபன்னுன்றது எப்பயுமே வராது. நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம்னு பாருங்களேன். இப்போ இங்கேருந்து நுவரெலியா போகிறோம்னா கிட்டத்தட்ட 6 மணித்தியாலும் இருக்குது போகணும். இதில் பாருங்கள், ஒரு இடத்த காட்டுறேன் கொண்டே கொண்டு செத்து கிடக்குது. அவ்வளோ பெரிய பாம்பு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்போது இது மலை பாம்பா இல்லை என்ன பாம்பு இது? அடிச்சிட்டாங்க யாரோ. ஓ
பார்க்க பயமாக இருக்கு. உயிரோடு இருக்குமா? செத்துட்டு போல இருக்கே. என்ன பாம்பு இது? மலை பாம்பு தான். இதெல்லாம் இந்த வட மாநிலத்தில் இருக்கா? இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைமே பார்க்குறேன் இஞ்சால. ஸோ சாட். ஆனால் இது செத்தது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயந்தான். ஒன்றும் ஆர்ஐபி ரெப் பாம்பு. போயிட்டு வரேன். நான் போக வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஓகே, பாவம். என்னத்தில் அடிபட்டிருக்க வேண்டிய தெரியல. மேபி ஒரு டிப்பர் இல்லாத பஸ்ஸில் தான் அடிபட்டிருக்க வேண்டிய நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த முருகண்டி என்ற இடத்துக்கு வந்துட்டோம். இது பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் அம்மா அப்பாக்கள் எஃப்னா போகிறதுக்கு வெளிக்கிட்டாலே நாங்கள் வேறு வெளிக்கிட்டுறோம் வேண்டாம். இந்த முருகண்டி என்ற ஒரு இடத்துல கட்டாயம் பஸ் நிப்பாட்டிக்கலாம். அந்த நிப்பாட்டுற டைமில் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் ஒரு இடத்துல போண்டா வேண்டி சாப்பிடுவோம். ஸோ அந்த கடையெல்லாம் மாறிட்டுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2005 ஆண்டு தான் நாங்கள் வந்தது. இந்த வட மாநிலத்துக்கு எந்த ஒரு வெஹிக்கிள் வந்தாலும் கட்டாயம் முதல் காலத்தில் நிப்பாட்டிக்கணும். இப்போ என்ன மாதிரின்றது எனக்கு தெரியலை. ஸோ இந்த முருகண்டி கோயிலை உங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த முருகண்டி கோயிலுக்கு இப்போ போவோம். இந்த இடத்துக்கு முதல் வாரண்டா 2005 ஆண்டில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணித்திலம் ஆகும். நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் வந்துட்டேன். 1 ஹவரும் இல்லை, 1 ஹவரில் வந்துட்டேன். ஸோ இதில் பைக் எங்கேயாவது ஒரு இடத்த பார்க் பண்ணிவிட்டு இந்த கோயில் உங்களுக்கு கொண்டே காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு. இந்த இடத்துல பார்த்தீங்களாண்டா முதலாவது இந்த கச்சான் டேஸ்ட்டாக இருக்குமென்று சொல்லிவிடும். முருகண்டி கச்சான். ஸோ அதுவும் ஒரு பேக் வேண்டிட்டு வீட்டை கொண்டு போகலாம்னு நினைக்கிறேன். அது இந்த இடத்துல போய் நிறைய பேருக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கும். முதலாவது நாங்கள் கால் கழுவணும். இங்கே வாரண்டா கால் கையெல்லாம் கழுவணும். பிளாஸ்டிக் ஜக்குண்டாலும் இந்த தொடுறதுக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது கொரோனா ஆண்டால். பார்த்தீங்கன்னாடா ஷூ ஒன்றுமே போடலை, ஜாக்கெட்டும் போடலை. பிகாஸ் மழை தான் காரணம். இதில் சுற்றி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாலே அப்படியே சின்ன சின்ன பெட்டி கடைகள், கச்சான் கடை தான் பெரும்பாலும் இருக்கும். ஸோ இந்த கச்சான் இந்த மண்ணில் விளையிற கச்சான்கள் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குமென்று சொல்லிக்கணும். பாட்டா இதில் கலட்டிடுவோம். இந்த சந்தன கட்டி இருக்குது பாருங்கள். அதில் ஆனால் ஒரு சின்ன கோயில் தான். ஆனால் இது இந்த மகிமைன்றது வந்து பெரும்பாலும் இந்த வேறு டிரைவர்ஸ் கூடுதலாக நிப்பாட்டி தான் போயிடணும். ஏன்னா இந்த கோயிலில் கும்பிட்டு போனால் இது நல்லதாகவே நடக்குமென்றதுக்காக. ஓகே, நான் அந்த ஹெல்மெட்டோடு இருக்கேன். ஹெல்மெட்டை கலட்டிட்டு திருநூறு பூசணும். முதலாவது திருநூறு பூசிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கீழே கும்பிட்டு முடிஞ்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு கச்சான் பேக்கெட் கொண்டு வேண்டுவோம். ஸோ அங்கே போயிருந்து சாப்பிட்றதுக்கு உதவும். இதில் பார்த்திங்கன்னா கச்சான் அல்வா, கிழங்கு பொரி எல்லாம் இருக்குது. மிக்சர் ஒரு 50 ரூபா கச்சான் பேக்கெட் தாங்களேன். ஓ, இப்போ தான் வந்ததா? இது பப்படம் நிறைய பேர் கேட்டுருப்பீங்க. ஓகே, போட்டுதாங்க. அதில் போட்டுதாங்களே. சரி சரி, ஓகே. பார்த்தீங்கன்னா முருகண்டி கோயிலில் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பார்த்துருப்பீங்க, பொருளில் இருக்கிறார்கள். நான் கூட அந்த பப்படத்தை இன்றைக்கு தான் பார்த்துனேன். ஸோ அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. வேண்டி இருக்கலாம். பட் நான் அங்கே எஃப்னா போயிட்டு நான் வீட்டை திரும்பி போய்க்கல பழுதாக போயிடும். மேபி போய்க்கலாம் நான் வேண்டிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். கிளிநொச்சியை பொறுத்தமல்ல நிறையவே டெவலப் ஆகிட்டு. ஸோ அதெல்லாம் நான் என்னென்னன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிரணமடு ஜங்ஷன் கிட்ட போய் கொண்டிருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா இந்த கிளிநொச்சின்றது சொல்ல வரைக்கும் நிறையவே கார்மெண்ட்ஸ் வந்துட்டுது, கேம்பஸ் இருக்குது, மற்றது நிறைய டெவலப், இது சொல்லிக்கூடிய மாதிரி நிறைய டெவலப் எல்லாம் வந்துட்டு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் அடிக்க வந்துட்டோம். இதில் பாருங்களேன், கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு பாருங்களேன். கிளிநொச்சி இதால் தான் கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல் போகிறது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. வைஸ்டோன் பேக்கர்ஸ் இருந்துச்சு. வவுனியில் இருக்கிற மாதிரியே இருக்கா? அந்த கடைக்காரன் தான் மேபி வச்சுருப்பானோ தெரியல. இதில் பார்த்தீங்கன்னா அந்த சுனாமி அது புதுசாக கொண்டு போகிறாங்க இவ்வளோ எடுத்து. வசதி தான். கிட்டத்தட்ட 21 லட்சமோ இல்லை 13 லட்சமோ ஏதோ ஒன்று இருக்குமென்று நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பவர் பிளான்ட் செக்ஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி சென்டர் காலேஜ், மத்திய ஆலயமெண்ட் அப்படித்தானே, இதை சென்டர் காலேஜ்.
இதான் பார்த்தீங்கன்னா சென்டர் காலேஜ் க்ரௌண்டுன்றது. இதில் நிறைய டிராக்டர்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் மக்கள் கொண்டு வாங்கலாம். பெரிய பிஸ்னஸ், பெரிய லெவல். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு செல் ஒன்று, இது என்ன அடையாளத்துக்காக வச்சிருக்கணும்னு தெரியல, யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த செல் ஒன்று விழுந்தது அப்படியே இதில் ஒரு தூபி மாதிரி ஆக்கி வச்சிருக்கணும். உங்களுக்கு தெரியுதாண்டு பாருங்கள். இதை பார்க்குறதா முன்னுக்கு, இதை பார்க்குறதாண்டு கூட தெரியல, ரோட்டை பார்க்குறதாண்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி பஸ் ஸ்டாண்ட். கிளிநொச்சி போட் போட்டிருக்கு, வடக்கடை இருக்குது, முழங்காவிலாண்டு போட்டிருக்கு, வட்டக்கச்சி போகிற பஸ் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டவுனுக்கு வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி கோர்ட்ஸ் இருக்கா, நீதிமன்றம் அந்த இதால் க்ரோஸ் பண்ணிடாதீங்க இப்போதைக்கு. இதில் பார்த்தீங்கன்னா பிஓசி பேங்க் இருக்குது. கிளிநொச்சியை கொஞ்சம் சுற்றி பாருங்கள். ஃபாரினில் இருக்கிறாங்களுக்கு தான் மெயின். இங்கே இருக்கிறார்கள் என்னடா கிளிநொச்சியை தெரியாதா காட்டுறேன் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. ஸோ அப்படியே ராவாவே விடுறேன். கிளிநொச்சியை பார்த்த ஒரு அனுபவம் உங்களுக்கு இருக்குமென்று நினைக்கிறேன். அப்படியே இல்லை நிறையவே இந்த உடுப்பு கடைகள் இருக்குது. லீசிங் கம்பெனி எங்கே போனாலும் இருக்குது, லீசிங் கம்பெனி. ஆனால் இதில் ஒரு அந்த தண்ணி டேங்க் விழுந்திருக்கேங்க. முதல்ல ஒரு 2009 அந்த போர் முடிஞ்சோடனே டூர் வந்தேன் நான். ஸோ அப்போக்கில் இந்த தண்ணி டேங்க் விழுந்து கிடந்ததெல்லாம் பார்த்தோன்னா இப்போ அது அடையாளமே இல்லை. இங்கே இருக்கும் என்ன எங்கே இருந்தேன்றது கூட எனக்கு தெரியல உண்மையாலுமே. யாருக்காவது தெரிஞ்சால் இதில் நான் அந்த இடத்த காட்டைக்கில் அந்த இடத்துல தான் இருந்ததாண்டா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டைமை மென்ஷன் பண்ணி யாராவது கமெண்ட் பண்ணுங்கள், இந்த இடத்துல தான் இருந்தது ப்ரோ அப்படின்ட்டு. இதில் பாருங்கள் ஒரு கோயில் இருக்குது. என்ன கோயிலுன்ட்டு கூடி போட் கூடி தெரியல. கோயிலை பார்த்துட்டு போனோம். முருகன் கோயிலை பார்த்துட்டு முன்னுக்கு மாடு வந்ததை மறந்துட்டேன் பாஸ். சேஃப்டியாக போங்கன்றது ஈஸியாக சொல்லலாம். பட் நடைமுறைப்படுத்துறதுன்றது பிளாக் எடுத்துகிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வரைகள் இதில் பார்த்தீங்கன்னா பாரதி ஸ்டார் ஹோட்டல் ரெண்டு இருக்குது, மண்டபம் ரெண்டு இருக்குது. ஸோ இதில் தான் நான் சாப்பிட போகிறேன் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதில் பைக் அனுப்பிடலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 ஆகிட்டு. ஸோ இப்போ தான் நான் அந்த கடையில் சாப்பிட்டேன்னா 3 பரோட்டா சாப்பிட்டேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபா தான் எடுத்தவேன். ஸோ மார்னிங் இதுதான் மேபி லஞ்சாக கூடி இருக்கலாம். ஏன்டா ஜெஃப்னாவில் சாப்பிட்றது ரிஸ்க் கொரோனா டைம்ன்றதால. ஓகே, அதோட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஸ்ரீசங்கர் ரெண்டு ஜெஃப்னா யூடியூபர் தான் லொக்கேஷன் .2 யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். அதோட ஜெயராம் என்ற ப்ரோவும் என்னோட ஜாயின் பண்ணுறதா சொல்லியிருக்கணும். ஸோ ஜெயராம் ப்ரோ நான் போய்களை ஏற்றிட்டு போகணும். அவர்கிட்ட ஜெயராம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்ரீலங்காவில் ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல். இப்போ ஸோ ஒரு ஹவுஸ் டூர் என்ற ஒரு வீடியோ வேறு லெவலில் ஃபேமஸ் ஆகி பெரிய யூடியூபர்ஸாக மாறிட்டார். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸ்ரீலங்காவில் இருக்கிற நிறைய பேர் இப்படி வளரணும், அதுதான் என்னுடைய ஆசை. ஸோ ஜெயராம் ப்ரோ குருவிக்காடு என்ற இடத்துல முதல்ல ஏதோ நிற்கிது, அதை வீடியோ எடுத்து கொண்டு நிற்கிறோம்னு சொல்லியிருக்கணும். ஸோ ஒவ்வொரு ரெண்டு ஹார்ட் ஒர்க்கையும் நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். இந்த அளவுக்கு ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடியோ போடுறாங்கன்றது. ஸோ அது போய் சேர்ற இடம் என்ன ஒழுங்காக இல்லைன்றது தான் உண்மையாக சொல்லணும். இதால் பார்த்தீங்களாண்டா போய் சங்குப்பட்டியால் போய் பூனகிரி போய் சங்குப்பட்டி போகிறது. இதால் பார்த்தீங்களாண்டா பல போய் போகிறது. ஸோ நான் நேராக போகிறேன். இதால் நிறைய தடவை நான் போயிருக்கேன். ஏன்னா அதுதான் ஈஸியான ரோட்டும் கூட. ஸோ இதால் போகிறது கொஞ்சம் ரஃபிக்கான இடம். ஆனால் பரவாயில்ல, இந்த இடத்தை நீங்கள் பார்க்கணும் தானே பொருள் இருக்கிறார்கள். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்தால் போய் கொண்டு இருக்கிறேன். ஓகே, நான் நினைக்கிறேன் இப்போ ஆனர் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2 சைட்டுமே தண்ணி இருக்குது. இதால் ட்ரெயின் போய்க்க வடிவாக இருக்கும். பட் இப்போ இந்த ட்ரெயின் போகிற தருணம் இல்லை. ஸ்ரீலங்காவில் ட்ரெயினில் போகிறது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டாங்க. ஷோ எலிஃபென்ட் ஃபால்ஸ், அதாவது ஆனையரவுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நினைவிடம் மாதிரி ஒன்று வச்சிருக்கணும். ஆமிக்காரங்கள் அந்த செயின் பிளாக்கை தான் வச்சிருக்கணும். என்ன பர்பஸுக்காண்டு தெரியல. உள்ளே போயிடலாம். அது இந்த கொரோனா டைம்ன்றதால க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். ரெண்டாலும் ரோட் சைட்லேருந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த செயின் பிளாக், இந்த ஆமிக்காரங்கள் இதெல்லாம் நான் அந்த 2009 ட்ரிப் அந்த டைம் பார்த்தது. ஸோ நீட்டாக இருக்குது. பட் இந்த கொரோனா சிச்சுவேஷன்ன்றதால உள்ளே போய் பார்க்கல, அதை மாதிரி வச்சுருக்கேன். ஓகே, இதில் மியூசியம் மாதிரியும் இருக்குது. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜெயராம் ப்ரோ கண்டக்ட் பண்ணியிருந்தார் ஃபோனில். நான் குருவிக்காடுன்ற இடத்துல நிற்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அவரை போய் முதலாவது பிக்கப் பண்ணணும். அவரோட அந்த குருவிக்காடுன்ற இடத்தையும் நான் காட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது. என்னால் பார்ப்பேன், போவேன். இன்னும் இங்கேருந்து போகிறதுக்கு எனக்கு ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே வேணுமென்று நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த உப்பளம் மாதிரி இருக்குது. அந்த கும்பியாக குமிச்சு அதுக்கு மேலே அந்த கிடுகெல்லாம் மடிக்கி வச்சிருக்கிறேன். மேபி ஆனரவுன்றது உப்புக்கு ஃபேமஸான இடம். அந்த உப்பை தான் குமிச்சு வச்சிருப்பேன் நான் நினைக்கிறேன்.
இது பாருங்கள் ஊராக்கள் வந்து டிராக்டரில் எல்லாம் போயிடும். இது இப்படியான இதுகள் வந்து அந்த கோயில் திருவிழா டைமில் தான் போவிடும். இப்படியான ஊர்களில் பஸ் போய் வரதுன்றது கஷ்டம். பஸ்ஸே இருக்காது சில வேலை. இப்படியான கிராமங்களும் ஸ்ரீலங்காவில் இன்னும் இருக்குது. அதெல்லாம் போகணுமா? ஓகே, இந்த கேமரா குளிர்கிறது தான் முதல்ல ஒரு பிரச்சனை. இதில் பார்த்திங்கன்னா அந்த நினைவு தூபி இருக்குது, இதெல்லாம் இப்போ க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த இலங்கையை தாங்குற மாதிரி ஒரு நினைவு தூபி ஒன்று இருக்குது. இதில் ஆர்மி செக் பாயிண்ட், இந்த இடத்த கண்டாலே ஓரளவு பயமாக இருக்கும். வெறும் அவ்வளவு ஒரு செக் பாயிண்ட்டை செய்து வச்சிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போய்களை பாருங்களேன், லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே அப்படியே தென்னை மரமாக இருக்குது. நாங்கள் பஸ்ஸில் வேறைக்கில் சின்ன வயசில் இதெல்லாம் பார்த்துட்டே போவோம். ஆனாலும் அந்த பட்டு போன தென்னை மரத்துக்கு பதிலாக சின்ன சின்ன மரங்கள் வச்சு வளர்ந்து கொண்டே இருக்கணும். நம்ம இப்படியான ஒரு தொழிலை செய்கிறன்றது உண்மையான நல்ல விஷயம். ஒரு காலப்போக்கில் அவையில் அதை அனுபவிக்க முடியாட்டி இல்லை சந்ததி அதை அனுபவிக்கணுன்றது உண்மை. ஸோ இதில் பாருங்களேன், ஃபுல்லாகவே அப்படியே தென்னை மரமாக தான் இருக்குது. இங்கே யாழ்ப்பாணம் மட்டும் வந்தாலே யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டோம் கிட்டத்தட்ட. இதில் பாருங்கள், அந்த பனைமட்ட வேலியெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்களேன், கூடுதலான வேலியல் பனைமட்ட வேலி, மற்றது இந்த கிளிசூரிய தடி எல்லாமே இருக்குது. இதில் பாருங்களேன், இப்போ அவ்வளவு தென்னை. ஓ, இந்த சிவனை ஒரு தொகை இடையில் ஒரு ஆணையர் என்ற பகுதியை தான் பழைய பட் இப்போ தான் நான் ஒஃபீஷியலாக பழைய என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இதில் இருக்க டவுனே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பழைய மிஸ் பண்ணுறாங்க, பார்த்து கொள்ளுங்கள். என்ன ஸ்பெஷலாக இருக்குன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ராணி மஹால்ன்ற ஒரு ஹோல் இருக்குன்ட்டு நினைக்கிறேன். வெட்டிங் ஹாலாக இருக்கும். ஸோ இதில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது லெஃப்ட் சைடில். ஆப்போசிட்டில் அப்படியே தண்ணி டேங்க் வந்து தெரியுது. வவுனியா டு யாழ்ப்பாணம் எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு இருக்க வேண்டிய தெரியலை. பட் ஈக்குவலாக பஸ்ஸில் வர்றன்றது கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் பைக்கில் சுயமாக வந்தோம்னா நிப்பாட்டுறதுக்கான சான்ஸும் குறைவு. ஆனால் அந்த பஸ்ஸில் வரதும் மோட்டோ பிளாக் எடுத்துகிட்டு வரதும் ஒன்று தான். நிப்பாட்டி தான் எல்லா இடத்துலையும் வர வேணும். ஓகே, இதில் ஓவர்டேக் பண்ணலாமா? இந்த இதில் பண்ணிட்டேன், பட் போலீஸ் இருந்தால் சரி. இந்த லொக்கேஷனை பாருங்களேன், இந்த பெப் போகிறதே கொஞ்சம் வடிவாக இருக்குது ரோட்டுக்கு. அதோட பார்த்திங்கன்னா இப்போ இடையில நிப்பாட்டி பேட்டரி மெமரி கார்டு எல்லாம் மாற்றிட்டு கூகுள் மேப்புன்னு செக் பண்ணிவிட்டேன். இங்கேருந்து பார்த்திங்கன்னா இன்னும் குருவிக்காடுன்ற இடத்துக்கு 21 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, இதில் ஒரு டவுன் மாதிரி ஒன்று வருது. மேபி பருத்தித்துறை போகிற ரோட்டாக இருக்குமென்று நினைக்கிறேன். அப்படியே ரைட் சைடில் திரும்புவோம். ஓகே, இதால் தான் ரைட் சைட் தான் திரும்பணும். இது பார்த்திங்கன்னா கொடிகாமன்றது. ஸோ கொடிகாம டவுன் இது. இந்த கொடிகாம டவுனால் ரைட் சைட் திரும்பணும். ஆஹா, இந்த இடத்த பாருங்களேன், அப்படியே ரோட் படு மோசமாக இருக்கும் போல் இருக்குது. ఇక్కడ மன்னார் ரோட்டை விட பரவாயில்லையான்னு சொல்லலாம். நான் இதில் ஃபோனை வச்சுருக்கிறதும் கொஞ்சம் பயமாக இருக்குது. ரோட்டை முதல்ல தாண்டிடும். கொடிகாமம் பஸ் ஸ்டாண்ட். கொடிகாமம் எவ்வளோ பெரிய ரோட்டாக இருக்குது. மீன் விற்கணும். ரோட் சைட்லேயே கடையை போட்டுட்டோம். இங்காலே பாருங்கள், போல ஒரு மீன் ஃபுல்லாகவே இந்த சைட் ஃபுல்லாகவே மீனாக தந்துருக்கும் போல இருக்குது. ட்ரால் எல்லாம் விற்கணும். ஐ திங்க் இதால் போய் அப்படியே பருத்தத்தில் போகிறதும் கிட்ட போல் இருக்குது. மேபி நான் டவுன் போய் தான் போகணுமென்ட்டு நினைச்சினா, பட் என்னால் பார்ப்போம். இதால் போய் அப்படியே பருத்தத்தில் போகிறேன்டா கிட்டேண்டா அதாலே போயிடலாம். பருத்துக்கிற அதாவது பாயிண்ட் பிட்ரோ கொடியாமண்டால கொடியாமண்ட துண்டால் வந்த பிறகு இதில் 7.0 கிலோமீட்டர் போகிறதுல இதால் திரும்ப சொல்லுது. பட் உள்ளுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறேன். பார்ப்போம், நேராக போகணுமென்று நினைக்கிறேன். வெள்ளம் இந்த இடமெல்லாம் நான் நினைக்கிறேன் வெள்ளம் அந்த இடமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குருவிக்காடுன்ற லொக்கேஷன் இதில் தான் காட்டுது. இல்லை எங்கே நான் தான் மாறி வந்துட்டேன் போல இருக்கு. ஸோ சேட். இப்படியான இடத்துல லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறன்றது முதலாவது பிரச்சனை. பட் இந்த இடமே நல்லா தான் இருக்கு. சுற்றி பாருங்களேன் அப்படியே. அங்கால பக்கம் அது மட்டும் தரலாம். இதில் ஒரு கொஞ்சம் தூரம் நீங்கள் போகிறோண்டா இதில் போய் பார்க்கலாம். இல்லை, நான் அங்கால ஒரு ஆள் நிற்கிறார். நான் இதில் ஒரு பெரிய ஆர்கன் பாலம் வருது. அந்த பாலத்தடி இதுலேருந்து கொஞ்சம் தூரம் காடெல்லாம் அடிச்சு 2 சைடு ஒதுக்கிடாது பார்க்கலாம். நீங்கள் முதலை பார்க்குறது இருந்தால் அது அங்கே தான் அந்த முதலைகள் கழிவு சாமான் கொண்டு கொட்டுறாங்களோ அந்த பாலத்தெல்லாம் நிற்கிறான். சரி, நான் இப்போ இதால் போய் தான் போவேன். நீங்கள் நேராக போய் முதல்வராஜ் சந்தி போய் சந்தி போய் பக்கத்து தானே சரியால் ரோட்டுக்கு திரும்பினா நீ ஏரியா அங்கே. சரி ஐயா, தேங்க்ஸ். என்னென்ன இதை ஃபோட்டோ எடுக்க இல்லை, யூடியூப் சேனல் ஒன்று இருக்கா இப்போ. ஓகே.
நான் மாறி வந்துட்டேன் லொக்கேஷனை. ஸோ திருப்பி போக போகிறேன். அப்போ இப்படி உள்ளிடங்களை கண்டுபிடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம்தான். சரசாலை ரோட்டுன்றது நான் எங்கே கண்டுபிடிக்க போகிறேன்னா எனக்கு என்ன தெரியலை. சரி பார்ப்போம், இதுலேருந்து த்ரூவாக போய் பார்ப்போம். ஏதோ 5 சந்தி வேண்டினம் 3 சந்தி வேண்டினம் புதுசாக இருக்குது. இப்படியான சந்திகள் எல்லாம் கழிப்படுறேன். ஏன்னா 4 சந்தி கழிப்பட்டுக்கேன். 5 சந்தின்றது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கழிப்படுறேன். ஸோ ஜெயராம் ப்ரோ கோல் பண்ணார், அங்கே தான் நிற்கிறேன் வாங்கண்டு. எந்த மாதிரி இருக்க போகுதுன்றது எனக்கு தெரியலை அந்த லொக்கேஷன். அதனால் ஒரு எதிர்பார்ப்போடு போய் கொண்டிருக்கேன். முதலையை பார்க்கலாமான்றது இல்லையான்றது எனக்கு தெரியலை. நான் நிறைய டைம் அங்கே பவனியால் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அந்த கடல் நீர் இதாக இருக்கும்னு நினைக்கிறேன், முதலையாக இருக்கும். நான் மியூசியத்தில் பார்த்துருக்குறேன், பட் இங்கே அது பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தால் நல்லா கிட்டத்தட்ட அந்த ஜங்ஷன் வந்துட்டு நினைக்கிறேன். இதுலேருந்து ரைட் சைடு எடுக்கணும்னு நினைக்கிறேன். சரசாலை ரோட், சரசாலை ரோட் வா நீட்டாக தான் இருக்குது. இந்த எந்த ரோட்டுன்றது தெரியல, ஐ மீன் எதுக்கு போகிற ரோட்டுன்றது தெரியல. இது சரசாலை ரோட்டுன்ட்டு தான் அவையில் சொன்னவேல். இன்னும் ஒரு ரைட் சைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தூரம் போன உடனே. ஓகே, இது தான் பார்த்தீங்கன்னா அந்த 5 சந்தின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 சந்தி என்ற இடத்தால் ரைட் சைட் திரும்ப போகிறேன். இதால் தான் இந்த கூகுள் மேப் காட்டினது மீசாலை 4 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இதால் பருத்தித்துறையும் 8 கிலோமீட்டர் காட்டுது. ஸோ இதில் யார்கிட்ட கேட்குறேன்றது தெரியலை, இதால் போய் பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்களாண்டா குருவிக்காடுன்ற இடத்துக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்களாண்டா என்னோட 2 பேர் ஜாயின் பண்ணியிருக்கணும். இவர் பார்த்தீங்களாண்டா ஸ்ரீசங்கர் 2 பேர் லொக்கேஷன் .என்ற சேனல் வச்சுருக்கார். இவர் பார்த்தீங்களாண்டா நான் சொல்லியிருப்பேன் நிறையவே, ஜெயராம் அண்டு யூடியூப் சேனல் வச்சுருக்கார். ஸ்ரீலங்காவில் ஜெஃப்னால பிளாக்ஸ் எல்லாம் கூடுதலாக போடுவார். ஸோ 2 பேர் சேனலையும் செக் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குருவிக்காடில் முதலை இருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஸோ என்னென்ன இருக்குன்றதை பார்ப்போம். முதலாவது முதலை இருக்குமான்றது ஒரு டவுட்டாக தான் இருக்குது. பார்ப்போம், அங்கே இருக்குமான்றது இப்போ வரைக்கும் தெரியலை. இனித்தான் தேட போகிறோம். நிற்கிதாங்கப்பா ஒரு இடத்து போட்டு தான் இருக்கா எங்கே அதோ இல்லை நின்றது இந்த இது மரத்து மேலே. ஓகே கேஸ், இந்த குருவிக்காடுன்ற இடமும் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் முதல்ல இருக்க மட்டும் சொன்னவே நானும் நிறைய நேரம் நின்றுட்டோம். அதுக்கு இதில் முதல்ல நிற்கிறதுக்கான சான்ஸே இல்லை போல இருக்குது. ஸோ ஓகே கேஸ், இதோட இந்த வீடியோ வெயிட் பண்ணிக்கொள்கிறேன். பார்ட் 2 இனி வரும். ஸோ எங்கெங்கே போகிறேன்றதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் இம்பார்ட்டன்ட். பாய்.